अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். அந்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப்பெறுகிறது என்று பார்க்கிறோம். அந்த பாதுகா சகஸ்ரத்தில் 1000 ஸ்லோகங்கள், அதை பல பல பத்ததிகளாக வகுத்து, அதாவது பகுதிகளாக அதை வகுத்து ஒவ்வொரு பத்ததியிலேயும் ஒரு விசேஷத்தை தெரிவிக்கிறார். முதலிலே பிரஸ்தாவனா பத்ததி என்று முன்னுரையாக சில விஷயங்களை சொன்னார். அடுத்தபடியாக சமாக்கியா பத்ததி என்று அந்த பாதுகையினுடைய திருநாம வைபவம், நம்மாழ்வாருக்கும் பாதுகைக்கும் உள்ள ஒற்றுமை போன்ற விஷயங்கள் இவற்றையெல்லாம் தெரிவித்தார். அதற்கு பிறகு பிரபாவ பத்ததி என்று ஒரு பத்ததியிலே அதனுடைய பெருமையெல்லாம் தெரிவித்தார். அதற்கு பிறகு ஸ்ரீராமாயணத்திலே நடந்த நிகழ்ச்சிகள், ராமபிரான் வனத்திற்கு எழுந்தருளின பொழுது பரதாழ்வான் சித்திரக்கூட்டத்திலே வந்து பிரார்த்தித்தது, அவன் பாதுகையை வழங்கியது, அந்த பாதுகையை கொண்டு போய் பரதாழ்வான் பட்டாபிஷேகம் பண்ணினது. அதற்கு பிறகு ராமபிரான் மறுபடியும் வந்த பொழுது அந்த பாதுகையை எம்பெருமானிடத்தில் சமர்ப்பித்தது என இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உட்கொண்டு அதிலே இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் சில பத்ததிகளாலே தெரிவித்தார். அதற்கு பிறகு வைத்தாளிக பத்ததி என்று ஒரு பத்ததி, அதாவது வைத்தாளிகர்கள் என்று துதிபாடகர்கள் விடியற்காலையிலே எழுந்திருக்கிற பொழுது அந்தந்த சமயங்களிலே ராஜாவுக்கு துதிபாடுவது போல இந்த பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணினார். அதற்கு அடுத்தபடியாக ஸ்ருங்கார பத்ததி என்ற பத்ததியிலே இரவிலே அந்தப்புறத்திலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற நிலை, அப்பொழுதும் பாதுகை அவனை பிரியாமல் இருக்கிற நிலை, இவற்றையெல்லாம் குறித்து பல பல விஷயங்களை தெரிவித்தார். இப்படி 10 பத்ததிகள் சென்றிருக்கின்றன. இப்பொழுது 11வது பத்ததி. இந்த பத்ததி சஞ்சார பத்ததி என்று சொல்லப்படுகிறது. அதாவது எம்பெருமான் சஞ்சாரம் பண்ணுகிற பொழுது, எல்லா இடத்திலும் அவன் செல்லுகிற பொழுது, சென்றால் குடையாம், இந்த பாதுகையை சொல்லணும்னு இதையும் சொல்லலாம், நின்றால் மரவடியாம் என்று தெரிவித்தார் ஆழ்வார். அதனால எம்பெருமான் செல்லுகிற பொழுது அவனுக்கு கூடவே இந்த பாதுகை இருக்கிறது அல்லவா, சாத்தி கொண்டு இந்த பாதுகையை சாத்தி கொண்டு அவன் எழுந்தருளுகிறான் அல்லவா. அதனால இந்த சஞ்சாரத்திலே அவனுடைய செல்லுகையிலே அந்த பாதுகையினுடைய ஒரு தொடர்பு எப்படி இருக்கிறது என்கிறதை இந்த பத்ததியிலே பல பல ஸ்லோகங்களாலே வர்ணிக்கிறார். பாதுகா சகஸ்ரத்தினுடைய 261வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகை செய்யக்கூடிய காரியம் எதுவோ அதை தான் செய்ய வேணுமென்னு ஆசைப்பட்டால் சீதா பிராட்டி என்ன அந்த ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை விவரிக்கிறேன். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான் இதி சீதாபி யத்விருத்யம் யேஷ பிரணமாமி தாம். தாம் பாதுகாம் பிரணமாமி, அந்த பாதுகையை நான் வணங்குகிறேன். தாம் பாதுகையை தாம் பிரணமாமி, நான் பாதுகையை வணங்குகிறேன் என்கிறார் ஆச்சாரியர். என்ன தெரிவிக்கிறார் இங்கே என்னால், சீதை ஒரு வார்த்தை சொன்னாள். ராமபிரான் காட்டிற்கு போகிறான்.
தசரதர் அவனுக்கு, அதாவது கைகேயினுடைய வற்புறுத்தலாலே அவனுக்கு காட்டிற்கு போய் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும் என்கிற கட்டளை. அது புறப்படுகிற பொழுது சீதா பிராட்டி நானும் கூட வருகிறேன் என்கிறாள். முதலிலே ராமபிரான் வேண்டாம் என்கிறான். காட்டிற்கு வந்தால் மிகவும் கடினமாயிருக்கும், மிகவும் கடுமையாயிருக்கும், அது நரக வேதனை அனுபவிக்க வேண்டும், அதனால நீ இங்கேயே இருந்துடு, நான் மட்டும் போய்விட்டு வருகிறேன் என்று ராமபிரான் சீதைக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லுகிறான். அப்பொழுது சீதை என்ன சொல்லுகிறாள்? நான் கூட வருவேன், கூட வருவேன்னு கூட சொல்லல, உனக்கு முன்னாலேயே செல்லுவேன் என்கிறாள். அப்ப சொன்ன வார்த்தை, சீதை என்ன சொன்ன வார்த்தை? அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான். அவள் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்ன. கச்சராம மயாசா, நான் உனக்கு இந்த வார்த்தை அப்படியே ஸ்ரீராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை அப்படியே இங்க எடுத்து ஆளுகிறார் வேதாந்த தேசிகன். இந்த அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான் என்கிறது இவருடைய வார்த்தை அல்ல, வால்மீகி சீதா பிராட்டி சொன்னதாக வால்மீகி ராமாயணத்திலே காட்டின வார்த்தை அது. அது அப்படியே இங்கே எடுத்தாளுகிறார் ஆச்சாரியர். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி, உனக்கு முன்னாலே நான் செல்லுகிறேன். சீதை சொன்ன வார்த்தை இது. முன்னால போய் என்ன பண்ண போகிறாள் சீதை என்னால்? மிருத்னந்தி குஷகண்டகான், அங்க வழியில இருக்கக்கூடிய குஷம் என்னால் அந்த கூரான முள்ளு செடிகள், அதாவது தர்ப்பம் முதலானவை எல்லாம் ரொம்ப முள்ளு போல கூரா இருக்கும். அதுக்கு மேல கண்டகம் என்னால் ரொம்ப அதாவது பாறாங்கற்கள், அதாவது கல்லும் முள்ளுமா இருக்கக்கூடிய பாதை அது. அதை நான் என்ன பண்ணுவேன் என்னால்? மிருத்னந்தி குஷகண்டகான், அவற்றையெல்லாம் மிருத்னந்தி மிருதுவாக ஆக்கி வைப்பேன். அதாவது முன்னாலே இவள் நடந்து போய்விட்டாளானால், சீத்தை நடந்து போய்விட்டாளானால் அவளுடைய காலிலே அந்த முள்ளும் கல்லும் தைத்து அதற்கு பிறகு அடுத்தபடி வருகிற ராமனுக்கு அது துன்பத்தை விளைக்காமல் இருக்குமோ இல்லையோ, அப்படி நான் செய்ய போவதாக சீத்தை சொல்லுகிறாள். இங்கே என்ன சொல்லுகிறாள்? உனக்கு முன்னாலே நான் செல்லுகிறேன், வழியில இருக்கிற கல்லையும் முள்ளையும் நான் என்ன பண்ணுவேன்? மிருதுவாக ஆக்கி வைப்பேன், நீ பின்னால நடந்து வா அப்படின்னு ராமபிரானை பார்த்து அவள் சீத்தை சொன்னாள். இதுல கூட இன்னும் சாரமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் அர்த்தம் காட்டுகிற பொழுது அவள் கல்லும் முள்ளும் என்று சொன்னது கீழே தரையில இருக்கிற விஷயத்தை அல்ல, பின்ன எதை சொல்லுகிறாள்னு கேட்டால், கல் நெஞ்சினராயும் முள் நெஞ்சினராயும் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நாம் முன்னமே சென்று அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களை எல்லாம் பதப்படுத்தி வைக்கிறேன், தகுந்த அதிகாரிகளாக ஆக்கி வைக்கிறேன், நீ வந்து அவர்களை அங்கீகரிப்பாயாக என்று சொல்லி சென்றாள் என்று இப்படியெல்லாம் அர்த்தம் காட்டியிருக்கிறாள். அந்த அர்த்தத்தை இங்க நினைக்கணும். என்று இப்படி இத்தி சீதா அபி யத் விருத்தியும் இயேஷா, இப்படி சீதை எந்த ஆசையை எதை ஆசைப்பட்டாள்? இந்த காரியத்தை யார் செய்கிறார்கள்? மிருத்னந்தி குஷகண்டகான், வழியில் இருக்கிற கல்லையும் முள்ளையும் நம்முடைய காலுக்கு ஆபத்து வராமல் தடுக்கிறது எதுன்னு கேட்டா கல்லும் முள்ளும் பாதுகை தானே. ராமபிரானுக்கு அந்த பாதுகை தானே பண்ணியிருக்கணும். அதனால என்ன சொல்றா? அந்த சீதை கூட இந்த பாதுகையினுடைய செயலை ஆசைப்பட்டாள், அப்படிப்பட்ட பாதுகையை நான் வணங்குகிறேன் என்று சீதையாலும் யார் ஒருவருடைய செயலானது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படப்பட்டதோ அப்படிப்பட்ட பாதுகையை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 262வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய திருவடிகளிலே பாதுகை அவன் சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்துள்ள பொழுது பிரம்மாக்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களாம் அவனை, எம்பெருமானை. அப்படி பிரம்மாக்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக சஞ்சாரம் பண்ணுகிற காலத்திலேயும் எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளிலே பாதுகையை அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய சஞ்சாரத்தை நான் சரதசதம் பல ஆண்டுகள் சேவிக்க வேணும் என்று அதைத்தான் இந்த அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். சரதசதமம்ப பாதுகே ஸ்யாம் சமயாகூத பிதாமஹஸ்துதிதானி மணிமண்டபிகாசு ரங்கபர்த்துஹு त्वदजीतानि गतागतानि पश्यन्. हे अंब पादुके, हे पादुका देविये, நான் என்ன பண்ணணும்னா உன்னை நான் சேவிக்கணும். எத்தனை நாள்? சரதசதம், 1000 சரத்காலங்கள்னு சொல்றார். அதாவது சரத் என்னால் அது ஒரு வருடத்திலே ஒரு 2 மாதங்கள், அது சரத்காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 1000 சரத்காலம் என்னால் 100 சதத்காலம் என்று சொன்னால் 100 வருடங்கள் சேவிக்கணும். என்ன அர்த்தம் அதற்கு? 100 சரத்காலம் நான்
சரதசதமம்ப என்னன்னா எதை சேவிக்க வேணும்? சமயாகூத பிதாமகஸ்துதிதானி, அதாவது சரியான உற்சவ காலங்களிலே கூப்பிடப்பட்டிருக்கிற பிரம்மாக்கள்ன்ற, அதாவது பிரம்மாக்களை எல்லாம் உற்சவத்துல ஆவாகனம் பண்ணுவா. உற்சவங்களுக்கே பிரம்மோற்சவம் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? பிரம்மாவே வந்து அந்த உற்சவத்தை நடத்தி வைக்கிறான். அப்ப என்ன பண்ணுவான்னா, அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் கோவில்களிலே நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த தேவதைகளை எல்லாம் ஆவாகனம் பண்ணுவதற்கு மந்திரத்தை சொல்லுவார்கள். அப்ப சமயாகூத பிதாமகா, சரியான அந்த சமயங்களிலே பிரம்மாக்கள் எல்லாம் அழைக்கப்படுகிறார்கள் அந்த உற்சவங்களுக்கு. அந்த பிரம்மாக்கள் என்ன பண்றான்னா ஸ்துதிதானி, எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அப்படி ஸ்தோத்திரம் பண்ற பொழுது எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னு கேட்டா மணிமண்டபிகாசு, நல்ல மாணிக்கங்கள் இருக்கப்பட்ட மண்டபங்கள். அந்த மண்டபங்களில என்ன பண்ணுகிறான் எம்பெருமான்? இப்படி துவததீனானி கதாகதானி, பாதுகையினுடைய அதீனத்துல அவன் அந்த இடங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணுகிறான் எம்பெருமான் உற்சவத்துல. அதை சரதசம் பஷ்யன்னு சியாம், நான் 100 வருடங்கள் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று தம்முடைய அபிலாஷியை தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய புறப்பாடுகளை 100 வருஷம் சேவிக்கணும் என்கிறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய திரண்ட கருத்து என்றே நாம் கொள்ளலாம். அது எம்பெருமான் சஞ்சாரம் பண்ற பொழுதோ இந்த பாதுகையோடு தானே எழுந்தொழுகிறான். அதனால இப்படி உன்னோடு சேர்ந்து எம்பெருமான் எழுந்தொழுகிற அந்த சஞ்சாரம் புறப்பாடுகளை நான் 100 வருஷம் சேவிக்கணும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக 263வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் பாதுகைக்கு அதீனப்பட்டவன், பாதுகையோ எம்பெருமானுக்கு அதீனப்பட்டது. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதீனப்பட்டவர்களா இருக்கிறார்களே, அவர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் என்று ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். ஸ்வததீன பரிக்ரமோ முகுந்தஹ தததீனஸ்தவ பாதுகே விஹாரஹ இதரேதர பாரதந்திரியமித்தம் யுவயோஹோ சித்தம் அனன்யதந்திர பூம்னோஹோ. ஹே பாதுகையே, துவத அதீன பரிக்கிரமஹ முகுந்தஹ, முகுந்தனான எம்பெருமான் அவனுடைய பரிக்கிரமம், அதாவது சஞ்சாரம் புறப்பாடு இருக்கிறது, அது துவததீனம் இல்லையா? பாதுகை இல்லைன்னா வெளியில போக முடியாது. நம்ம கூட இந்த காலத்துல சொல்றேன், வெளியில போகணும்னு செருப்பு தேடுறோம், செருப்பு கிடைக்கலன்னா வெளியிலேயே போக மாட்டா சில பேர். அது துவததீன பரிக்கிரமோ முகுந்தா. ஆனால் தததீனஸ்தவ பாதுகே விகாரஹா, இருந்தாலும் எங்கெங்க சஞ்சரிக்கணும்ன்ற செய்து முடிவு பண்றவன் எம்பெருமான் தானே. அப்போ பாதுகை எங்க சஞ்சரிக்கிறதுனா எம்பெருமானுடைய அதீனத்துல இருக்குது. தததீனஹா தவ விகாரஹா, உன்னுடைய விகாரம் இருக்கிறது அது அவனிடத்திலே இருக்கிறது, அவனுடைய அதீனத்திலே இருக்கிறது. இப்ப என்ன ஆயிடுது, நீ எம்பெருமானுக்கு வசப்பட்டவள், எம்பெருமான் உனக்கு வசப்பட்டவன் என்று இப்படி சொல்றார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியறது? இதரேதர பாரதந்திரியம், ஒருவருக்கொருவர் இப்படி வசப்பட்டிருக்கிற அந்த பாரதந்திரியம் இது எப்படிப்பட்டது? அனன்யதந்திர பூம்னோஹோ, வேறு எவருக்கும் ஆட்படாத தன்மை. எவருக்கும் என்னாலனா எம்பெருமான் பாதுகையை தவிர வேறு யாருக்கும் தான் பரதந்திரனா இல்லை, பாதுகையோ எம்பெருமானை தவிர வேறு யாருக்கும் பரதந்திரமா இல்லை என்று இப்படி சொல்லும்படியாக அனன்ய சித்த பூம்னோஹோ இவயோஹோ இத்தம் சித்தம் பாரதந்திரியம் சித்தம், இப்படி வேறு எவருக்கும் கட்டுப்படாதவர்களாய் அதீனம் இல்லாதவர்களாய் இப்படி ஒருவருக்கொருவர் இருக்கிற தன்மை அது உங்கள் இருவருக்கு மட்டுமே இருக்கிறது. எம்பெருமானோ அவன் சஞ்சாரம் பண்ணுவதற்கு பாதுகை வேணும்னு நினைக்கிறான், பாதுகையோ எம்பெருமான் சஞ்சாரம் பண்ணுகிற பொழுதுதான் அவனோடு கூட அப்படி போகிறது என்று பார்த்தால் இது ஒருவருக்கொருவர் அதீனமாயிருக்கிற நிலைமை என்று இந்த மிக அழகாக இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் காட்டி அருளுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।